இங்க நம்ம ரம்யா மெதுவா நடந்து வராங்க. அதுவும் எங்க பேண்ட்ரிக்கு. நேத்து நைட்டு ஃபுல்லா அவள காணோம்னு பதறி துடிச்சு தேடின நம்ம வெற்றி, அவள உயிரோட பார்த்த உடனே அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அவ வந்த உடனே டீ வேணுமா, காஃபி வேணுமா, சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஓவர் கேரிங்கா எடுக்கிறாங்க. ரம்யாவும் ஒரு மாதிரி வித்தியாசமா வெற்றியை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற. ஏன் தேங்க்ஸ் சொல்ற அப்படிங்கிற மாதிரி வெற்றி கேட்க, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். நேத்து எனக்காக நீ அழுதியாம அப்படின்னு கேட்கறா. வெற்றி நைஸா மழுப்ப, எனக்காக நீ கண்ணீர் விட்ட பாரு, அது போதும் சொல்லிட்டு ரொமான்டிக்கா பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ரம்யாவுக்கு ஆல்ரெடி வெற்றி மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இப்போ அது டாப் கேர்ல போயிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம வெற்றி மைண்ட்ல தான் என்ன ஓடுதுன்னு இன்னும் நமக்கு தெரியவே இல்லைங்க. கட் பண்ணா கிச்சன்ல நம்ம ஐஷு இருக்காங்க பாருங்க. முழுசா சந்திரமுகியா மாறி நெடுமாறன் செஃப் ஸ்டைல்ல எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. சிவா மேல தப்பே இல்லாம லேட்டா வந்த ஃபுட்டுக்கு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. வேணி வந்து உங்க அப்பா மாதிரி கிச்சனை நடத்தணும்னு பாக்குறேன். ஓகே, ஆனா அதுக்காக அவராவே மாறிடுவியா? தப்பு ஷாப்பிங் டீம் மேல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியும் ஐசு கேட்கறதா இல்லைங்க. அடுத்ததா ரியா வந்து புது டிஷ்களை மெனுல ஆட் பண்றத பத்தி பேச, வெற்றி தான் ஊர் ஊரா போய் பண்ண ரிசர்ச்சை பத்தி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரியாவும் ஹாப்பி ஆகி கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் பிடிக்கும், நீ மாஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. வெளியே அப்செட்டா உட்கார்ந்துருக்கிற ஐஷுவை பார்க்க ஐசுவோட சிஸ்டர் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு நாங்க ரெண்டு பேருமே இந்த ஆர்ஆர் ரெசார்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடுறா. ஐசுவுக்கு செம கோவம் வருதுங்க. இங்க அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சும் வேணும்னே அவரை ஹர்ட் பண்றதுக்கு தானே இங்க வந்து கல்யாணம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க அக்காவும் இல்ல நான் வேற எங்க கல்யாணம் வச்சாலும் அப்பா வரமாட்டேன், எனக்கு அவரோட பிளஸிங் வேணும் அப்படின்றாங்க. ஆனா ஐஷு தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ, வெளியே எங்க வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கராரா சொல்லிடுறாங்க. ஃப்ரீசர் ரூம் பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்ச நம்ம பிரியா இப்போ அடுத்த வில்லத்தனத்துக்கு ரெடி ஆகி எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ள புந்துட்டாங்க. அங்க இருக்கிற வயர் சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்க வெளியே வரும்போது நம்ம வேணி கரெக்டா பாத்துடுறாங்க. செம டவுட்டோட ஆமா அங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரியா திருன்னு முழிச்சுக்கிட்டே இல்ல அங்க வயர் எல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு, அதான் கம்ப்ளைண்ட் பண்ண போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா வேணிக்கு அவங்க மேல டவுட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. கட் பண்ணா ஆர்டர் எடுக்க வந்த பாண்டியை பார்த்து கால் மீ ஷெஃப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சொல்றாங்க ஐஷு. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் ரிவ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. பாண்டி ஏதோ ரீசன் சொல்ல வராங்க. ஆனா ஐஷு நோ ரீசன் சொல்லி துரத்தி விடுறாங்க. ஐஷு என்னமா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு தோணும். இந்த விஷயத்த பாண்டி நேரா வெற்றி கிட்ட போய், மச்சான் ஐஷு ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றாடா, ரூம் சர்வீஸ்ல இருந்து யார் போனாலும் கத்துறா அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். வெற்றி உடனே நான் தான் அவங்க டார்கெட்னு நினைக்கிறேன், என்னாலதான் எல்லாரையும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை வேற ஆங்கிளுக்கு கொண்டு போறாங்க. அப்போ கரெக்டா அங்க வர ஐஷு, என்ன கிச்சன் டீம் பத்தி இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற தப்புக்கு நாங்க தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி கத்த, வெற்றிக்கு கோவம் வந்து எழுந்து நிக்கிறாங்க. அவன் மேல என்ன தப்பு இருக்கு, ஏன் லேட்டா வந்தான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீசனா எடுக்கிறான். ஆனா ஐஷு அசராம விரல நீட்டி சொடக்க போட்டு, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. அதுக்கு நம்ம வெற்றியும், மச்சான் அவ திட்டுற மாதிரி இல்லடா, நம்மள மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நானும் அதான்டா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாங்க. இப்பதான் கதைக்கு நடுவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருதுங்க. வெற்றிக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த பாரம்பரிய ரெசிபிக்கு தேவையான பொருட்களோட கொட்டேஷன் வருதுங்க. அதை பார்த்த உடனே வெற்றிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது இவ்வளோ காசு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ரியா மேடம் இந்த மாசத்துக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்க மொத்த பட்ஜெட்டையும் இதுக்கே காலி பண்ணிடும் போலயே அப்படிங்கிற மாதிரி வெற்றி ஃபீல் பண்றான். ஆனா நம்ம பாண்டி இருக்கான் பாருங்க, அங்கதாங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிச்சிருக்கான். மச்சான் நீ பண்ணுடா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கையில இருந்த போனை பிடுங்கி கடையில இருக்கிறவர்கிட்ட, ஓகே சார் நீங்க திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்படியே இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.